தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு அடை. கேழ்வரகுல நிறைய பயன்கள் இருக்குது. கேழ்வரகு கால்சியம் அதிகமாக இருக்கிறதால எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ரெண்டாவது, அயன் அதிகமாக இருக்கிறதால அனிமியா போன்ற நோய்கள் வராது. இதில் ஃபைபர் அதிகம் இருக்கிறதால சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைஜஷனையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. கொலஸ்ட்ராலும் இதனால் கம்மியாகும். அதனால் ப்ரெஷர்லும் கண்ட்ரோலில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆன்சைட்டி, அதாவது அதீத பய உணர்வுன்னுவாங்க, ஆன்சைட்டி, இன்சோம்னியா, தூக்கமின்மை, டிப்ரெஷன், இது போன்ற நோய்கள் கூட இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுன்றாங்க. ஏன்னா ராகி அதிகமாக எடுக்கும்போது நம்மளுடைய பாடி மைண்டு ரெண்டுமே நல்லா ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்றாங்க. அதனால் அந்த மாதிரி நோய்கள் கூட கண்ட்ரோலில் வரும். இந்த மாதிரி நிறைய பயன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம அடை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடை செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு 200 கிராம். கேழ்வரகு நான் வீட்டிலே கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் 200 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, சிறிய வெங்காயம் 8 பல் பொடியாக நறுக்கியிருக்கேன், 2 காய்ந்த மிளகாய், உப்பு சிறிதளவு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம முதல்ல தண்ணியை ஊற்றி கேழ்வரகு மாவை அடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறோம். அது கூட இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். முதல்ல முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். வெங்காயம், காய்ந்த மிளகாய் உடைச்சி போட்டுக்கோங்க, உப்பு. இல்லை, வெங்காயத்தையும் காய்ந்த மிளகாயும் நம்ம வதக்கி கூட சேர்த்துக்கலாம், அப்படியே பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அடை சுடும்போது அது எப்படியும் வெந்து போயிடும். நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு அடை பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரட்டி வச்சிடலாம். இப்போ அடை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். மாவு எடுத்துக்கோங்க, அடை தட்டுங்க. தோசைகள் சூடானதும் அடையை அதில் போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து திருப்பி போட்டுருங்க. சிம்மிலையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் மறுபடியும் திருப்பி அடுத்த பக்கம் அதே மாதிரி 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. 2 நிமிஷம் கழித்து அடை நல்லா வந்த பிறகு எடுத்துடலாம். இந்த மாதிரி மற்ற மாவையும் நம்ம சுட்டுக்கலாம் அடையா. இப்போது நமக்கு சுவையான ஆரோக்கியமான கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.